வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பத்திரிகைகள் ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சக்தியாக இருக்க வேண்டும். தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. நடைபயண வீரர்களை நேரடியாக தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. சமத்துவ நடைபயணத்தை தொடங்க உள்ள நிலையில் முன்னேற்பாடு. 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. பக்தர்களின் வசதிக்காக முன்னேற்பாடுகள் தீவிரம். ஜனநாயக முறையில் தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம்தான் உறுதி செய்ய வேண்டும். பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் உள்ள தனது இல்லத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைபயண வீரர்களை நேரடியாக தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரும் 2026 ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் சமத்துவ நடைபயணத்தை தொடங்குகிறார். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் நடைபயண நிகழ்ச்சியை மதுரையில் 23ஆம் தேதி நிறைவு செய்கிறார். இதற்கான மாணவர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் படை உள்ளிட்ட வீரர்களை தேர்வு செய்யும் பணியில் வைகோ ஈடுபட்டார். அதன்படி சங்கரன் கோவில் அடுத்த கலிங்கம்பட்டி கிராமத்தில் உள்ள தனது இல்லத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைபயண வீரர்களை நேரடியாக தேர்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் மதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளர் ஜீவன், மாநில தொண்டரணி அமைப்பாளர் பாஸ்கர் சேதுபதி, தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் சுதா பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அடையார் முதல் மேற்கு தாம்பரம் வரையிலான வழித்தடம் கொண்ட 7 புதிய பேருந்துகளை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். சென்னை அடையார் முதல் மேற்கு தாம்பரம் பேருந்து நிலையம் வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழித்தடம் 96 என்ற எண் கொண்ட 7 புதிய பேருந்துகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்னை பள்ளிக்கரணை மாநகராட்சி அலுவலகம் எதிரே துவக்கி வைத்தார். புதிய வழித்தடங்கள் மூலம் அடையார் மற்றும் மேற்கு தாம்பரம் இடையேயான போக்குவரத்து வசதி மேம்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சிறிது தூரம் பேருந்தில் பயணித்தார். இந்நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ், சென்னை மாநகராட்சி 14வது மண்டல குழு தலைவர் எஸ்.வி. ரவிச்சந்திரன் மற்றும் அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ளது. இந்நிலையில் அரையாண்டு தேர்வு அட்டவணை மற்றும் விடுமுறை நாட்கள் குறித்த எதிர்பார்ப்பு மாணவர்களிடம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டிசம்பர் மாதத்திற்கான அரையாண்டு தேர்வு அட்டவணையை பாடவாரியாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள தொடக்க கல்வி மாணவர்களுக்கு டிசம்பர் 15 முதல் டிசம்பர் 23 வரை அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு டிசம்பர் 15 முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 10 முதல் 23 வரை நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 24ஆம் தேதி முதல் அரையாண்டு தேர்வு விடுமுறை தொடங்குகிறது. ஜனநாயக முறையில் தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம்தான் உறுதி செய்ய வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தலில் பல ஆண்டுகளாக முறைகேடு நடைபெறுகிறது எனவும் தேர்தல் ஆணையம்தான் உறுதியாக நிலைப்பாடை எடுத்து ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். மேலும் 2026 யாருடன் கூட்டணி என்பது குறித்து கடலூர் மாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்துக்கு வர வேண்டிய முதலீடு ஆந்திராவுக்கு சென்றதை நான் கவலையுடன் தான் பார்க்கிறேன். இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இங்கு வர வேண்டும். அப்போதுதான் நிறைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற முடியும் என கூறினார். பல ஆண்டுகளா முறைகேடு நடக்குதுங்க. தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுத்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கணும். அதனால எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற எல்லாருக்குமே அந்த வாக்குகள் உரிய முறையில எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதா தேமுதிகவின் நிலைப்பாடு. பத்திரிகைகள் ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 16ஆம் தேதி தேசிய பத்திரிகை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பத்திரிகை தின வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பத்திரிகைகள் ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக நாட்டில் அதிகாரத்தில் இருப்போரால் அமைப்புகள் வளைக்கப்படலாம் அல்லது கைப்பற்றப்படலாம் என கூறியுள்ள அவர், பாஜக அரசின் சர்வாதிகாரத்திற்கு அடிபணிய மறுக்கும் பத்திரிகையாளர்களை பாராட்டுகிறேன் என தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக அரசின் தோல்வி, ஊழல்கள், வஞ்சகத்தை துணிச்சலுடன் வெளிப்படும் பத்திரிகையாளர்களுக்கு பாராட்டுகள் என பதிவிட்டுள்ளார். மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. கேரள மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மண்டல பூஜை, மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்வதற்காக வருகை தருவர். அவ்வாறு வரும் பக்தர்களின் வசதிக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் தேவசம் போர்டு வாரியம் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. இந்நிலையில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. சபரிமலை தந்திரி கண்டாரு மகேஷ் மோகனரு தலைமையில் புதிய மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி நடையை திறந்தார். யோக நிலையில் இருக்கும் ஐயப்பனை தீபம் காட்டி எழுப்பி கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றப்பட்டது. நடை திறக்கப்பட்ட பின் சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் இருமுடியோடு 18 படிகள் ஏறி சாமி தரிசனம் செய்ய தொடங்கினர். டிசம்பர் 27ஆம் தேதி பிரதான மண்டல பூஜைகள் நிறைவு பெற்றதும் சபரிமலை கோவில் நடை அடைக்கப்படுகிறது. மீண்டும் டிசம்பர் 30ஆம் தேதி மகர விளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை திறக்கப்பட்டு 2026 ஜனவரி 20ஆம் தேதி நடை அடைக்கப்படும். வரும் ஜனவரி 14 சபரிமலையில் பிரசித்தி பெற்ற மகர ஜோதி தரிசனத்திற்கு ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன. 62 நாட்கள் நடக்கும் பூஜைக்காக போக்குவரத்து, தங்குமிடம், மருத்துவம், அத்தியாவசிய வசதிகள் உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கல்குவாரியில் திடீரென பாறைகள் சரிந்து விழுந்ததில் ஈடுபாடுகளில் சிக்கிய தொழிலாளர்கள் மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ராவில் கல்குவாரி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த குவாரியின் உள்ளே பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் தொழிலாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென பாறைகள் சரிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 16 தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை தொழிலாளி ஒருவரின் உடல் மட்டும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. மீதமுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கல்குவாரி சட்டவிரோதமாக இயங்கி வந்ததா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரியில் துலா உற்சவத்தை ஒட்டி கடைமுழக்கு எனப்படும் கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றை மையப்படுத்தி ஆண்டுதோறும் ஐப்பசி மாத துலா உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு துலா உற்சவம் கடந்த மாதம் 18ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று கடைமுழக்கு எனப்படும் கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான மாயூரநாதர் கோவில், அயராப்பர் கோவில் மற்றும் தருமபுரி ஆதீனத்துக்கு சொந்தமான வதானேஸ்வரர் கோவில், துலாக்கட்ட காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் துலாக்கட்ட காவிரியின் இரு கரைகளிலும் எழுந்தருளினர். தொடர்ந்து துலாக்கட்ட காவிரியின் தென்கரையில் திருவாடுதுறை ஆதீனம் முன்னிலையிலும் வடக்கு கரையில் தருமபுரம் ஆதீனம் முன்னிலையிலும் அஸ்திர தேவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் காவிரியில் புனித நீராடி வழிபாடு செய்தனர். அத்தியாவசிய விவசாய பொருட்கள் மீதான பரஸ்பர வரியை அதிபர் டிரம்ப் ரத்து செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரஸ்பர வரி என்ற பெயரில் உலக நாடுகள் மீது அளவுக்கு அதிகமான வரிகளை விதித்து வருகிறார். இந்த வரி விதிப்பால் உலக நாடுகள் மட்டுமின்றி அமெரிக்காவில் உள்ள மக்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கர்கள் அதிகம் பயன்படுத்தும் மாட்டிறைச்சி, காஃபி, பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களின் விலையும் கடுமையாக அதிகரித்துள்ளது. இதனால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதன் தாக்கம் சமீபத்தில் நடந்த நியூயார்க் மேயர் தேர்தல், நியூஜெர்சி மற்றும் விர்ஜீனியா மாகாணங்களுக்கான கவர்னர் தேர்தல்களில் எதிரொலித்தது. இந்த தேர்தல்களில் டிரம்ப் குடியரசுக் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. இதையடுத்து மாட்டிறைச்சி, அன்னாசி பழம், காஃபி, வாழைப்பழங்கள், தேநீர், பழச்சாறுகள், கோகோ, சில உரங்கள் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் பொருட்கள் மீதான பரஸ்பர வரிகளை நீக்குவதாக டிரம்ப் அறிவித்தார். டிரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கையை அமெரிக்க உணவு தொழில்துறை சங்கங்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. மீண்டும் தலைப்பு செய்திகள். பத்திரிகைகள் ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சக்தியாக இருக்க வேண்டும்.
தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. நடைபயண வீரர்களை நேரடியாக தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. சமத்துவ நடைபயணத்தை தொடங்க உள்ள நிலையில் முன்னேற்பாடு. 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. பக்தர்களின் வசதிக்காக முன்னேற்பாடுகள் தீவிரம். ஜனநாயக முறையில் தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம்தான் உறுதி செய்ய வேண்டும். பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.